ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் இட்லி தோசைக்கு பதிலாக இந்த உடனடி டிஃபனை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் ரெசிபி இது. கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த சப்பாத்திக்கு சட்னி கிரேவின்னு எதுவுமே தேவைப்படாது, அப்படியே சாப்பிட்லாம். 1.25 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவில் எனக்கு 6 சப்பாத்தி வந்துச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கோங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூடில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இந்த அளவு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கடுகுளுந்தம் பருப்பு, சீரகம் 1/2 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்க 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இது கூட மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் எந்த அளவு உங்களுக்கு கூடவோ குறையவோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் அதிகப்படுத்திக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா பொருட்களை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2ஐயும் தட்டி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் லைட்டாக எண்ணெயிலே வதக்கணும். சின்ன தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கணும். 1 கொத்து கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது கூட 1 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு நான் உருளைக்கிழங்கு அதிகமாக சேர்க்கலை. இது கூட 1/2 கப் அளவு பச்சைப்பயிரை உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கும் பயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். மாவை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதை மாதிரி லைட்டாக உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கணும். அடுத்ததாக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிட்டு சப்பாத்தி நம்ம எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி நல்லா மெலிசாக திரட்டிக்கங்க. இந்த மாதிரி திரட்டினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கில் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சுருக்கேன். ஓரப்பகுதிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒன்று சேர மடித்து விட்டுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அப்படியே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக சப்பாத்தி கட்டையில் லைட்டாக திரட்டி விட்டுட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். பிரிஞ்சு வராமல் திரட்டிட்டோம்னா பொரிக்க ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்ல தான் சுட்டு எடுக்க போகிறேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியில் கல்லுக்கு தகுந்த மாதிரி 2 வச்சு சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் அப்பப்போ திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங் சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.